ரமலான் கால போர் நிறுத்தம் இஸ்ரேலை வீழ்த்தியதா ஹமாஸ் எந்த பேரம் இல்லாமல் அமைதி ஏற்பட்டது எப்படி? ஹமாஸுடன் ஒப்பந்தம் செய்ய முயற்சிப்பது நேர வீண்விரியம் அமெரிக்காவின் முன்னாள் தூதர் டேவிட் பிரிட்மேன் கருத்து. ஷின் பெட் தலைவர் பதவி விலக வேண்டும் என்று நெதன்யாகு கூறிய தகவல் உண்மையா? அவர் மறுப்பு. அமெரிக்கா தென்கொரியா இடையான போர் பயிற்சி ஆபத்தான ஆத்திரமூட்டும் செயல் என்கின்றது வடகொரியா. சவுதி அரேபியாவில் அமெரிக்கா ரஷ்ய அதிகாரிகள் சந்திப்பு முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளதாக தகவல். அமெரிக்கா உக்ரைன் இடையான உளவு தகவல் பகிர்வு மீண்டும் தொடங்க வாய்ப்பு, டொனால்ட் ட்ரம்ப் உறுதி. மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையான முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது. பொதுவாக ஒரு சமரச ஒப்பந்தம் முடிந்தவுடன் இருதரப்பும் மீண்டும் மோதலுக்கு திரும்புவது வழக்கம். ஆனால் இந்த முறை இஸ்ரேல் எந்த ஒரு புதிய பேரமும் பெறாமல் ரம்லான் காலத்திற்காக போர் நிறுத்தத்தை தொடர்ந்துள்ளது. முதல்கட்ட போர் நிறுத்தத்தின் போது 42 நாட்களில் 33 கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். இதனால் வாரந்தோறும் 3 பணைய கைதிகள் விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மார்ச் 8ஆம் தேதி வரையில் எந்த பணைய கைதிகளும் விடுவிக்கப்படவில்லை. இயல்பாக ஹமாஸ் ஒரு போர் நிறுத்தத்தை கோரினால் அதற்கு பதிலாக பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும். ஆனால் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை பெற்றுவிட்டு எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் தொடர்ந்திருக்கின்றது. கடந்த ஆண்டு ரமலான் மாதத்திலும் கூட இதேபோன்ற சூழல் உருவானதாகவே பார்க்கப்படுகின்றது. மார்ச் மாதத்தில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை குறைத்துள்ளது. இதனால் ஹமாஸ் மீண்டும் சக்தி வாய்ந்தாக வளர வாய்ப்புகள் உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இந்நிலையில் தான் இஸ்ரேல் தொடர்ந்தும் அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்குமா அல்லது போருக்கு திரும்புமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. மார்ச் 5ஆம் தேதி புதிய ராணுவ தலைவராக எயால் சமீர் பதவியேற்றிருக்கின்றார். இதனால் இஸ்ரேல் இனி ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை மீண்டும் தொடங்கினால் புதிய போர் ஏற்படும் வாய்ப்புகளும் உள்ளது. இது இஸ்ரேல் ஹமாஸ் இடையான எதிர்கால அரசியல் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் முக்கியமான காலமாகவும் பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஹமாஸை எதிர்க்கும் திட்டத்தை அமெரிக்க இஸ்ரேல் தூதர் டேவிட் பிரிட்மேன் வலுவாக ஆதரித்திருக்கின்றார். ஹமாஸுடன் எந்த ஒரு ஒப்பந்தம் நடத்துவதற்கு அர்த்தமே இல்லை என்று அவர் கூறுகின்றார். அமெரிக்கா அவ்வாறு செய்யக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹமாஸ் அனைத்து கைதிகளையும் விடுவித்து முழுமையாக சரணடைய வேண்டும் அல்லது ஹமாஸ் அளிக்கப்படும். இதுவே தெளிவான 2 வழிகள் என்றும் அவர் கூறுகின்றார். ஆனால் அமெரிக்க அதிகாரி ஆடம் ஃபாக்லர் இந்த இரண்டிற்கு மத்தியில் 3வது வழியை பரிசீலிக்க முயன்றுள்ளார். ஹமாஸின் முழுமையான அழிவை தவிர்க்க ஹமாஸ் அரசியலிருந்து விலகி புதிய ஒரு அமைப்பாக உருவாக்கி அரசியல் தீர்வு உருவாக்க முடியுமா என்பதை கருதியே ஹமாஸுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முயன்றதாக கூறினார். இதுவே அமெரிக்க அரசியலில் புதிய அணுகுமுறை என்றும் பலர் கருதுகின்றார்கள். ஹமாஸுடன் ஒப்பந்தம் செய்து எந்த பயனுமில்லை என்றே அவர் கூறினார். ஹமாஸ் எந்த ஒப்பந்தத்தையும் கடைபிடிக்காது, ஏனெனில் அவர்கள் எப்போதும் தங்கள் சொந்த இலக்குகளுக்காகவே போராடுகின்றார்கள். அமெரிக்கா தாழ்ந்து ஹமாஸுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவது மரியாதை கெட்ட செயல் என்றும் அவர் கூறினார். ஆடம் ஃபாக்லர் நல்ல எண்ணத்துடன் செயல்பட்டாலும் அவர் உண்மையானலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் விளக்கினார். அமெரிக்கா ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துமா அல்லது கடுமையான நடவடிக்கை எடுக்குமா? போர் மேலும் தீவிரமடையுமா? ட்ரம்பின் கொள்கையின்படி ஹமாஸ் முற்றிலும் அளிக்கப்படுமா? இஸ்ரேல், அமெரிக்கா, ஹமாஸ் ஆகியோருக்கு இடையான எதிர்கால நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்பவை விவாதமாகவே காணப்படுகின்றன. அடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஷின் பெட் பாதுகாப்பு முகமை தலைவர் ட்ரான் ஃபேர் பதவி விலக வேண்டும் என்று கேட்டதாக N12 செய்தி நிறுவனம் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டிருந்தது. நெதன்யாகு ட்ரான் ஃபேர் இடையே பதட்டமான சந்திப்பு ஒன்று கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் முக்கியமான விசாரணைகள் முடிந்துவிட்டன, இனி நீங்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று நெதன்யாகு கூறியதாகவே N12 செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் ட்ரான் இதனை நேரடியாக மறுத்திருக்கின்றார். நீங்கள் விரும்பினால் என்னை நீக்க வேண்டும், நான் விருப்பத்துடன் விலக மாட்டேன் என்று அவர் பதிலளித்துள்ளார். இந்த சந்திப்பு எதுவும் முடிவுக்கு வராமல் குழப்பத்துடன் முடிந்ததாக N12 செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் அரசாங்கம் மற்றும் ஷின் பெட் இடையே கருத்து மோதல் பற்றி நெதன்யாகுவின் அலுவலகம் பதிலளிக்கையில், ஷின் பெட் தலைவரை நியமிக்கின்ற அதிகாரம் அரசுக்கு மட்டும் உள்ளது, இது எப்போதும் ஜனநாயகத்தில் தொடரும் வழக்கமாகும் என்று கூறியுள்ளது. ஆனால் ஷின் பெட் அமைப்பு இதனை மறுத்திருக்கின்றது. ட்ரான் ஃபேர் தனது பதவிக்கு பிறகு யாரை தேர்வு செய்வார் என்று கூறியதில்லை. வழக்கப்படி அமைப்பின் துணைத் தலைவர் நியமிக்கப்படுவது பிரதமரின் முடிவுக்கு உட்பட்டது என்று நெதன்யாகுவின் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. இதேவேளை ஷின் பெட் தலைவரின் நிலைப்பாடு என்னவென்று பார்த்தால்,
எல்லா கைதிகளும் காசாவிலிருந்து மீட்கப்பட்ட பிறகே நான் பதவி விலகுவேன். அக்டோபர் 7 படுகொலைக்கான அதிகாரப்பூர்வ அரசு விசாரணைகள் தொடங்கிய பிறகு மட்டுமே நான் பதவி விலகுவேன். கடந்த வாரம் ஷின் பெத் அமைப்பு அக்டோபர் 7 தாக்குதலை குறித்த தனது விசாரணை அறிக்கைகளை வெளியிட்டது. இதனால் அரசாங்கத்திற்கும் அமைப்பிற்கும் இடையே புதிய பதட்டம் உருவாகியுள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் ஜெருசலேம் போஸ்ட் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் நெதன்யாகுவின் அலுவலகம் ட்ரோனன்பேர் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளதாகவும் ட்ரோனன்பேர் ஹமாஸ் இஸ்ரேலுடன் மோத விரும்பாது என்று தவறாக மதிப்பீடு செய்தார் என்றும் கூறப்படுகின்றது. இஸ்ரேல் பொருளாதார ரீதியாக ஆதரவளித்தால் காசாவில் நீண்டகால அமைதி உருவாகும் என்று அவர் நம்பினார். அக்டோபர் 7 தாக்குதலின் போது பிரதமரை உடனடியாக எச்சரிக்க அவர் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் ட்ரோனன்பேர் நீக்கப்படுவாரா, நெதன்யாகுவின் அரசாங்கத்திற்குள் மேலும் விரிசல் ஏற்படுமா, ஷின் பெத் அமைப்பில் புதிய தலைவர் நியமிக்கப்படுவாரா என்ற விவகாரம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றமையால் இஸ்ரேல் பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிலைப்பாட்டில் புதிய குழப்பம் உருவாகியுள்ளது. தென்கொரியா மற்றும் அமெரிக்கா நடத்தும் கூட்டு பயிற்சிகளை வடகொரியா கடுமையாக கண்டித்த சில மணி நேரங்களில் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்று வெஸ்ட் ஷீ நோக்கி ஏவியதாக தென்கொரிய ராணுவம் கூறுகின்றது. தென்கொரியா மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்துகின்ற ஃப்ரீடம் ஷீல்ட் பயிற்சிகள் மார்ச் 20 வரையில் இடம்பெற உள்ளது. இதனால் இந்த பயிற்சி வடகொரியாவிற்கு எதிரான போர்க்கால ஏற்பாடாக உள்ளதாக வடகொரியா எச்சரித்துள்ளது. இது ஒரு ஆபத்தான பயிற்சி என்றும் இது இரு நாடுகளுக்கிடையில் நேரடி மோதலை ஏற்படுத்தக்கூடும் என்றும் வடகொரியாவின் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த பயிற்சி அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கே கேடு விளைவிக்கும் என்று வடகொரியா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இதற்கிடையில் வடகொரியா நேற்று முன்தினம் முதல் முறையாக அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை அறிமுகப்படுத்தியது. இந்த ஆயுத அமைப்பு தென்கொரியா மற்றும் அமெரிக்காவிற்கு பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கணிக்கின்றார்கள். அரச ஊடகங்கள் வெளியிட்ட படங்களின் அடிப்படையில் தலைவர் கிம் ஜாங் உன் கட்டுமானத்தில் உள்ள அணுசக்தியால் இயங்கும் மூலோபாய ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலை பார்வையிட்டதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் இந்த வாரம் சவுதி அரேபியாவில் சந்திக்க உள்ளதாக CNN தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தின் முக்கிய அதிகாரிகள் உக்ரைன் மற்றும் ரஷ்ய பிரதிநிதிகளுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் என்று கூறப்படுகின்றது. இதில் எந்த விவகாரங்கள் பேசப்படலாம் என்று பார்க்கையில் பேச்சுவார்த்தையில் யார் கலந்து கொள்வார்கள் என்பது குறித்து எந்த தகவலும் இதுவரையில் வெளியாகவில்லை. ட்ரம்ப் ஊடகவியலாளர்களுடன் பேசிய போது பெரிய சந்திப்புகள் நடைபெற உள்ளதாகவும் இந்த வாரம் மிக முக்கியமான சம்பவங்கள் இடம்பெறலாம் என்றே கூறியிருந்தார். சவுதி அரேபியா நடக்கும் முக்கிய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் மார்ச் 10 உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சவுதி அரேபியாவிற்கு அதிகாரப்பூர்வமாக விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகின்றது. அதாவது இன்றைய தினம் மார்ச் 12 நாளை மறுதினம் அமெரிக்க உக்ரைன் அதிகாரிகள் சந்தித்து கீவுக்கான ஆதரவினை புதுப்பிப்பது குறித்து ஆலோசனை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பிப்ரவரி 18 உக்ரைன் மீது முழுமையான போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா ரஷ்யா இடையான முதல் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை ரியாத்தில் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பிப்ரவரி 27 இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை துருக்கியில் உள்ள இஸ்தான்புல்லில் நடைபெற்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இந்நிலையில் இந்த சந்திப்புகள் உக்ரைன் போருக்கான தீர்வை அணுகுவதற்கான முக்கிய முயற்சிகளாக அமையக்கூடும். அமெரிக்காவின் ஆதரவு உக்ரைனுக்கு மேலும் உறுதியாக தொடருமா, ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தையில் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும். இந்த வாரம் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகள் உலக அரசியல் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது பற்றிய உங்கள் கருத்துக்களையும் கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. அடுத்து அமெரிக்கா உக்ரைனுக்கான உளவு தகவல் வழங்குவதை மீண்டும் தொடங்கும் நிலைக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றமை மற்றொரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா உளவு தகவல்கள் வழங்குவதை கடந்த ஒரு வாரமாக நிறுத்தி வைத்திருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்க அதிபருக்கும் உக்ரைன் அதிபருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த உளவு தகவல் வழங்கும் செயற்பாடு நிறுத்தப்பட்டதாகவே கூறப்பட்டது. இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் கூட உக்ரைன் மீது பலத்த தாக்குதல்களை ரஷ்யா மேற்கொண்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த அடிப்படையில் தான் ட்ரம்ப் புதிய தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இதுவரை வாஷிங்டன் அரசு உக்ரைனுக்கு ஆதரவு நிறுத்தியதை தொடர்ந்து உளவு தகவல் பகிர்வும் தற்காலிகமாக முடங்கியிருந்தது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தான் அமெரிக்கா இந்த உளவு தகவல் பகிர்வை மீண்டும் தொடங்குமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் நேற்று ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ஊடகவியலாளர்களுடன் உரையாடிய டொனால்ட் ட்ரம்ப் இதற்கான தடையை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது என்று கூறினார். நாங்கள் இதை தீவிரமாக பரிசீலிக்கின்றோம் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த வாரம் சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் சந்திக்க இருக்கின்றார்கள். இந்த வாரம் நாம் நல்ல முன்னேற்றத்தை காணப்போகின்றோம் என்று ட்ரம்ப் தெரிவித்ததாகவே ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனமும் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. மறுமுனையில் அமெரிக்காவின் உளவு தகவல் பகிர்வை நிறுத்திய நிலையில் பிரான்ஸ் இதற்கு பதிலாக உக்ரைனுக்கு உதவ தயாராக உள்ளதாக
தெரிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் பிரித்தானியா தொடர்ந்தும் உக்ரைனுக்கு உளவு தகவல் வழங்கும் என்று மேற்கு ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. ஆனால் அமெரிக்காவின் உளவு தகவல் திறன் மற்ற நாடுகளை விட அதிகம் என்பதால் முழுமையான மாற்றீடு சாத்தியமா என்பதில் சந்தேகம் எழுந்தது. மார்ச் 9 அமெரிக்க அரசியல் தலைவர்களில் ஒருவரான லிண்ட்சி கிரெகம் உக்ரைனுக்கு உளவு தகவல் பகிர்வை மீண்டும் தொடங்கி பாதுகாப்பிற்கான ஆயுதங்களை வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அவரது கூற்றுப்படி உக்ரைன் ரஷ்யா இடையான போர் நிறைவடையும் வரை அமெரிக்கா ஆதரவு தொடர வேண்டும் என்று காணப்படுகின்றது. இந்நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் உளவு தகவல் பகிர்வை மீண்டும் தொடங்குமா அல்லது மேலும் காலதாமதம் ட்ரம்ப் செய்வாரா? அமெரிக்காவின் புதிய முடிவால் உக்ரைன் ரஷ்யா போர் நிலையில் மாற்றம் ஏற்படுமா? பிரான்ஸ், UK போன்ற நாடுகள் உண்மையில் உக்ரைனுக்கு உளவு தகவல் வழங்க முடியுமா? போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.